வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. பாட்டி காவேரி கிட்ட போய் டிவோர்ஸ் கேட்டாங்கல்ல, அந்த விஷயத்தை பற்றி விஜய் கேட்டதுக்கு அப்புறமா பாட்டி பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசாட்சிக்கு உறுத்தவே இல்லை போல இருக்கு. திரும்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நான் பண்ணது கரெக்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லார்கிட்டையும். பக்கம் ராதாவும் அதே விஷயத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது பாட்டி உன்னோட நல்லதுக்காக மட்டும்தான் விஜய் பண்ணியிருக்காங்க. உன்னோட வாழ்க்கையில் கொஞ்ச நாளாவே நிறைய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஸோ அதை எல்லாத்தையும் சரிப்படுத்தணும்னு பார்த்தாங்க. இது எல்லாத்துக்குமே காரணமானது காவேரியும் காவேரி குடும்பத்தில் உள்ளவங்களும் தான். அதனால தான் உன்னோட வாழ்க்கையை சரி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தாங்க விஜய் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிய வைக்க பார்க்குறாங்க. பாட்டி அவங்க சித்தி அவங்க 2 பேரோட சைட்லேருந்து யோசிக்கும் போது ஓகே, அவங்களோட மகனுக்காகவும் அவங்களோட பேரனுக்காகவும் யோசிச்சு தான் விஜயோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு பண்ணுறாங்க. ஆனால் விஜய் யாரு கூட சேர்ந்துருந்தா நல்லா இருப்பாங்க அப்படின்ற விஷயத்த யோசிக்கவே இல்லை. அவங்க காவேரி இல்லாமல் விஜயால் சந்தோஷமாக இருக்க முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கவே முடியாது. அதே மேலே அதிகமாக பாசம் வச்சுருக்க பாட்டி கொஞ்சம் கூட விஜயை பற்றி புரிஞ்சிக்காம தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விஜய்க்கு காவேரியை தான் பிடிக்கும் அப்படின்னு புரிஞ்சிருந்தா இப்படி ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருக்கவே மாட்டாங்க. எமோஷனலாக பார்த்தீங்கன்னா காவேரியை பிளாக்மெயில் பண்ணியிருந்திருக்கவும் மாட்டாங்க. 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்ற மாதிரி இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த அன்பரசு என்ன பண்ணுறாரு, ஓ பரவாயில்ல இவ்வளோ விஷயம் நடந்திருக்கா, நம்ம அத்தையும் நம்ம பொண்டாட்டியும் நமக்கு சாதகமாக தான் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்ட் வாய்ஸில் ஓடிட்டு இருக்கு. என்ன பண்ணுறாரு, திரும்பவும் நீங்கள் இப்படி பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை பாட்டி அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. திரும்ப விஜயை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இந்த காவேரி உன்னோட லைஃப்பில் வேண்டாம்ப்பா, நான் சொல்கிறத கேளு, அப்போ தான் உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க பாட்டி. இதையே பேசிகிட்டு இருந்தால் யாருக்காக இருந்தாலும் வெறுப்பு வரதானங்க செய்யும். ஸோ அதே தான் விஜய்க்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ உயிராக இருக்க காவேரி மேலேயே இப்படிலாம் பேசும்போது கண்டிப்பாக இப்படிலாம் பேச தான் தோணும் விஜய்க்கும். நீங்களும் காவேரியை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை, என்னாலையும் காவேரியை விட்டு வாழ முடியாது, அதனால் நான் ஒரு முடிவெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அந்த வீட்டை விட்டு கிளம்ப போகிறேன் அப்படின்ற மாதிரி பேசுகிறார் விஜய். எனக்கு இந்த சொத்து பத்தும் வேணாம், நாங்கள் எப்படி போனாலும் உனக்கு அதை பற்றி கவலை இல்லை, உனக்கு முக்கியம் அந்த காவேரி அப்படி தானேப்பா, இவ்வளோ தூரம் நான் சொல்லியும் நீ காவேரியை தான் தேடி போக போகிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற, ஆனால் இதுக்கப்புறமா உன்னோட நிலைமை எப்படி இருக்கும்னு என்னால் சொல்ல முடியலப்பா, இது எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய சக்தியும் எங்களுக்கு கிடையாது, அதனால் நாங்கள் இந்த வீட்டை விட்டு போகிறோம் அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்கிறாங்க. எதுக்காக பாட்டி இந்த வீட்டை விட்டு போகணும், நீங்கள் சந்தோஷமாக இருங்க, நான் என்னோட பொண்டாட்டியை கூட்டிட்டு எங்கேயாவது போய் நான் வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு விஜய். இது எல்லாத்தையும் கேட்ட தாத்தாவால் தாங்கிக்கவே முடியல. விஜய் என்னடா பேசிகிட்டு இருக்க நீனு, தாத்தாவை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா தாத்தாவை பார்த்தீங்கன்னா விஜய்க்காக நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நிறைய சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் தாத்தாவால் எதுவுமே பண்ண முடியல. ஏன்னா அவங்க ஒய்ஃபும் அவங்க பொண்ணும் சேர்ந்து எடுத்த முடிவுனால தாத்தா ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். விஜய் காவேரி விஷயத்திலேயே பார்த்தீங்கன்னா காவேரிக்காக ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தவர் தாத்தா தான் சொல்ல முடியும். ஏன்னா தாத்தா விஜய் காவேரி 2 பேருமே சேர்ந்து வாழணும் தான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டாரு. இவங்க பாட்டியும் சித்தியும் பேசுறத பார்த்து விஜயால தாங்கிக்கவே முடியல. தன்னோட மனைவி இதுக்கப்புறம் நம்ம இங்கே கூட்டு இருந்தால் கண்டிப்பாக காசு பணத்தை பற்றியே பேசி அவளை அசிங்கப்படுத்துகிற மாதிரி நடத்துவாங்க, இதுக்கு மேலேயும் நம்ம இங்கே இருக்கிறது நல்லதில்லை அப்படின்னு யோசிச்சு தான் விஜய் நல்ல முடிவாக எடுத்துட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாரு. ஏன்னா விஜயை பணத்துக்காக தான் வளைச்சு போட பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் 2 பேருமே பேசியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே தவறான ஒரு விஷயம் தான். இவங்களுக்குள்ள நம்ம புரிய வைக்க பார்த்தாலும் கண்டிப்பாக அதை புரிஞ்சிக்கக்கூடிய மனநிலைமை பாட்டியும் இல்லை அவங்க சித்தியும் இல்லை. ஸோ இந்த ஒரு சூழ்நிலை இப்படி ஒரு முடிவெடுத்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு விஜய். விட்டு போவாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா ரொம்ப மனசு வருத்தத்தோட வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாரு. இல்லை தாத்தா நான் போகிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜயும். இன்னொரு பக்கம் பாட்டி சித்தி 2 பேருமே சொல்கிறாங்க வேண்டாம் விஜய் இங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் காவேரி ஏற்றுக்கிற மனநிலைமையிலும் இல்லை, அதே மாதிரி காவேரி இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, அதனால் காவேரி இருக்கிற இடத்துக்கே நானும் போயிடுறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு சொன்னேன்ல, ஏற்கனவே உங்ககிட்ட நான் ஆசீர்வாதம்லாம் வாங்கினேன் ஞாபகம் இருக்கா, போகிறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்த நான் சந்தோஷமாக சொல்லணுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன் தாத்தா, ஆனால் என்ன பண்ணுறது சூழ்நிலை அது மாதிரி அமைஞ்சு போச்சு, இப்போ காவேரி கர்ப்பமாக இருக்கா, இந்த சமயத்தில் நான் அவளை விட்டு தனியாக இருக்க முடியாது இல்லை தாத்தா, அதனால தான் அவள் கூட போய் இருக்க போகிறேன் அப்படின்றாங்க. கேட்ட தாத்தா பாட்டி அவங்க சித்தப்பா சித்தி எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர அதிர்ச்சி ஆகிறாங்க. என்னப்பா சொல்கிற, உண்மையாலுமே காவேரி கர்ப்பமாக இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் கேட்க, இன்னொரு பக்கம் பாட்டியும் கேட்குறாங்க. தாத்தா அவள் 3 மாதம் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்பா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, என்ன தாத்தா பண்ணுறது, பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது, அவளுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் பாட்டியும் சித்தியும் அங்கே போய் பேசிட்டு வந்தது அதை விட அவளுக்கு ரொம்ப மன வருத்தமாகிடுச்சு.
மற்றும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்களா தாத்தா, பாட்டியும் சித்தியும் அங்கே போய் பேசிட்டு வந்தாங்கல்ல காவேரி வீட்லேயும் காவேரி குடும்பத்தில் உள்ளவங்க கிட்டேயும். இதை பற்றி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட அவள் சொல்லவே இல்லை தெரியுமா? எதனால்? உங்கள் மேலே வச்சுருக்க மதிப்பு மரியாதையால் இதனால் பிரச்சனை ஏற்பட போகுது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவள் இதை பற்றி சொல்லவே இல்லை தாத்தா என்கிட்ட. அப்புறம் எப்படி எனக்கு தெரியும்னு பார்க்குறீங்களா? காவேரி கர்ப்பமாக இருக்க விஷயம் அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கே தெரியாது தெரியுமா? இன்னைக்கு தான் அதை பற்றி வந்து சொல்லியிருக்கா. அந்த வீட்டில் போயிட்டு டிவோர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கீங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தா அவங்க அம்மா டிவோர்ஸ் நோட்டீஸில் கையெழுத்து போட்டு கொடுக்க வேண்டியதானடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ப்ரெஷர் பண்ணியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் அவள் என்னை பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற வார்த்தையை நீங்கள் குத்தி காட்டுற மாதிரி பேசியிருக்கீங்க. அதுலேயே அவங்களுக்கு பயங்கர ஒரு மன வருத்தமாயிடுச்சு. தூரம் இவங்க 2 பேரும் அசிங்கப்படுத்தியும் அவங்க அம்மா சொல்கிறதையும் கேட்காம இருக்கிறதுனால அவங்க அம்மாவுக்கே வந்து சந்தேகம் ஏற்பட்டதுனால தான் காவேரி தான் கர்ப்பமாக இருக்கேன் அப்படின்றத வந்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இப்படி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா இது எல்லாத்தையுமே அவங்க தெளிவுபடுத்திக்கணும் இல்லையா தாத்தா? அதனால தான் என்கிட்ட வந்து இதை பற்றி கேட்டாங்க. அவங்களா கூட சொல்லலை தாத்தா, எனக்கு மட்டும் சந்தேகம் இருந்துக்கிட்டே இருந்தது. காவேரியா நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சடனாக பாட்டிமா சொல்கிறதன் பேரில் தான் அதுக்கப்புறம் அத்தை சொன்னாங்க எல்லா விஷயத்தையும் பற்றி. அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. நான் எனக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை தாத்தா. ஆனால் இவங்க பண்ணிட்டு வந்த காரியம் நல்லாவா இருக்குது? இப்போ கூட காவேரி என்ன தெரியுமா சொன்னா? பாட்டி உன்னோட நல்லதுக்காக தாங்க பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்கக்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, இதை பற்றி வீட்டில் எதுவுமே பேசிக்காதீங்க அப்படின்னு தாத்தா சொன்னான். ஆனால் இது எல்லாத்தையுமே புரிஞ்சிக்காத பாட்டியும் சித்தியும் எப்படிலாம் பேசிட்டு வந்திருக்காங்க. கர்ப்பமாக இருக்க நேரத்தில் எப்படி ஒரு மன கஷ்டத்தை கொடுத்துருக்கீங்களே, அவளுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரியோட மனநிலைமையை பற்றி விஜய் ரொம்பவே எடுத்து வந்து புரிய வைக்க பார்க்குறாங்க 2 பேருக்குமே. இது எல்லாத்தையுமே கேட்டால் பாட்டி சித்தி 2 பேருமே பார்த்திங்கன்னா மனசு வருத்தத்தோடு தான் இருக்காங்க. தாத்தா ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷத்தோட விஜய் ப்ளீஸ்ப்பா காவேரி வீட்டுக்கு அழைச்சிட்டு வாப்பா, இந்த ஒரு சமயத்தில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வர சொல்கிறாரு தாத்தா. ஒரு பக்கம் மனசு வருத்தத்தோட என்னை மன்னிச்சுடுப்பா விஜய், காவேரி கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. தெரியும் பாட்டி, காவேரி கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற விஷயத்த சொன்னாலே போதும் நீங்கள் காவேரி ஏற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்காக நீங்கள் ஏற்றுக்கிறது நல்லதில்லை பாட்டி, அவளை முழுசாக புரிஞ்சுக்கணும். நீங்கள் முழுசாக புரிஞ்சுக்கிட்டு முழு மனசோட ஏற்றுக்கிட்டா மட்டும்தான் காவேரியை நான் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையாக இருந்தாலும் வந்து சொல்லிடுறாரு ரொம்பவே ஸ்ட்ராங்காக விஜய். கேட்ட தாத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசு வருத்தத்தோட வேண்டாம்ப்பா விஜய், தயவுசெய்து கூட்டிகிட்டு வாப்பா காவேரி வீட்டுக்கு, ஏதோ உங்கள் பாட்டி வந்து தெரியாமல் சில விஷயங்களை வந்து பண்ணிட்டாங்க, அதையும் நினச்சிட்டு இருக்காதப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எவ்வளோ வந்து பேசுகிறாரு. என்ன தாத்தா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க? பாட்டியும் சித்தியும் தெரியாமல் பண்ணக்கூடிய விஷயமா இது? என்னோடய வாழ்க்கையே புரட்டி போட்டா மாதிரி சில விஷயங்களை வந்து 2 பேருமே பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஆனால் தெரிஞ்சு பண்ண விஷயத்த தெரியாத பண்ண விஷயத்த எப்படி தாத்தா ஏற்றுக்க முடியும் என்னால்? ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிட்டோம் நாங்கள் 2 பேருமே. இனிமேலாவது எங்களோட வாழ்க்கையை நாங்கள் சந்தோஷமாக வாழணும் தாத்தா, என் குழந்தையோட நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து இமோஷனலாக வந்து பேசிகிட்டு இருக்கார் விஜய் தாத்தாவை பார்த்து. கிளம்புறேன் தாத்தா, கிளம்புறேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதுக்காக உங்களை நான் கைவிட மாட்டேன் தாத்தா, உங்களுக்கு பண்ண வேண்டிய எல்லா விஷயங்களையும் வந்து நான் கரெக்டாக பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. தாத்தா ரொம்பவே வருத்தப்பட்டு பேசுகிறாரு. போதுமா கல்யாணி அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணை பார்த்து கோவமாக வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. விஜய் நில்லுடா ப்ளீஸ்டா நில்லுடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாட்டியும் வந்து சொல்கிறாங்க. இந்த பக்கம் விஜய் பார்த்தீங்கன்னா பேகும் கையுமா வந்து நிற்கிறாரு. காவேரி பார்த்துட்டு பயங்கரமாக அதிர்ச்சியாகிறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இனிமேல் நான் இங்கே தான் இருக்க போகிறேன் காவேரி, நம்மளோட வாழ்க்கையை நம்ம சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறத கேட்டு ரொம்பவே நெகிழ்ச்சி ஆகிறாங்க காவேரி. தம்பி நீங்கள் பண்ணது சரியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா கேட்க, நான் பண்ணது எல்லாமே சரிதான் அத்தை, இனிமேல் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து காவேரிக்கு நான் வரவிட மாட்டேன், என்னுடைய சுயமரியாதைக்கு எந்த ஒரு களங்கத்தையும் நான் ஏற்படுத்த விட மாட்டேன் அத்தை, என்னோட பொண்டாட்டியை நான் நல்லபடியாக பார்த்துப்பேன், என்னோட குழந்தையோட நான் சந்தோஷமாக வாழ போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே வந்து இனிமேல்ட்டு காவேரியோட வாழ்க்கையை நினச்சி கஷ்டப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஆறுதலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னோட மகளுக்காக இவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து விஜய் நின்று இருக்கிறத நினச்சி சாரதா ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. ஒரு பக்கம் காவேரியை பார்த்த விஜய், இவ்வளோ கஷ்டத்தை நீ உள்ளுக்குள்ளவே போட்டு புதைச்சி வச்சிருக்கா காவேரி, ஏன்டி நீ இப்படி பண்ண, ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல, இப்படியும் சொன்னால் அதுக்கப்புறம் தேவையில்லாமல் பிரச்சனை தாங்க வரும், அது திரும்ப உங்களை தாங்க பாதிக்கும் அப்படின்ற மாதிரி காவேரி எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேரும் பார்த்தீங்கன்னா மனசு விட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாப்பா இனிமேல்ட்டு அப்பா நான் நீ 3 பேரும் ஒன்றா தான் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குழந்தைகிட்ட வந்து பேசிக்கிறாங்க.
காவேரி கர்ப்பமாக இருக்கா அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது பாட்டி வந்து மனசு வருத்தப்பட்டு அதுக்கப்புறமா காவேரியை வந்து கூப்பிட்றதுக்காக வீட்டுக்கு வராங்களா. காவேரியை கூப்பிடும்போது விஜயும் 2 பேரையும் வந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்களா, இல்லை பாட்டி மேலே உள்ள கோவத்தில் விஜய் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்களா. இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க இந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.